வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் அதானி ஆட்டம் காண வச்சிருக்காருல, இதை பற்றி தான் முழுக்க அந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். கார்ப்பரேட் கில்லர்னு இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த முகத்தை சொல்லலாம். பார்க்க தாங்க அப்பாவி முகம். உலகத்தோட பெரிய பிஸ்னஸ் குரூப்ஸில் முக்கியமான குரூப்பாக பார்க்கப்பட்டது அதானி குரூப். இந்தியாவோட அடையாளமே சர்வதேச வர்த்தகாரங்களை அதானி குரூப் தான். அப்பேற்பட்ட ஒட்டுமொத்த அதானி குரூப்பையும் நடுங்க வச்சிருக்க ஒரு முகம் தான் இந்த முகம். பேர் நேத்தன் ஆண்டர்சன். இந்த ஹிண்டன்பர்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரீசர்ச் ஃபார்மோட ஃபவுண்டரே இவர் தான். இந்த ஒரு நபரால் தான் இந்திய பங்குச்சந்தையில் இந்த அளவுக்கு மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அதானி குரூப் ஷேர் வேல்யூ எல்லாம் கீழே போய்கிட்டே இருக்கு. உலக பணக்காரர்கள் பட்டியலில் டாப் 10ல இருந்து அதானி வெளியவே வந்துட்டாப்ல, கௌதம் அதானி. அந்த அளவுக்கு சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு முகம் இவ்வளோ வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. இவர் ஆக்சுவலாக இஸ்ரேலில் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்தவர். அப்பேற்பட்ட ஒருத்தர் பல விஷயங்களை கற்றுக்கிட்டு மேலே அப்படி வந்து இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ஃபார்ம் மூலமாக பல விஷயங்களை பண்ணி உலகம் முழுக்க இருக்க பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை தவிக்க விட்டுக்கிட்டு இருக்காப்ல. இவர் இந்த அமெரிக்காவோட மன்ஹாட்டனில் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் வசிச்சுக்கிட்டு இருந்தவர். ஒரு 5 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நேத்தன் ஆண்டர்சனை யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ கேளுங்க, உலகம் முழுக்கவே தெரியுது நேத்தன் ஆண்டர்சன் தான். அவ்வளோ பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளோட கண்களில் விரல விட்டு ஆட்டுறதுனா இந்த மனுஷனுக்கு கை வந்து கலையாக இருக்குது. இந்த நேத்தன் ஆண்டர்சன் யூனிவர்சிட்டி ஆஃப் கனெக்டிகட்டில் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பட்டதாரிங்க, கிராஜுவேட் ஸ்டூடெண்ட். ஓகேவா? இவர் எங்க முதல்ல வேலை செய்யறாருன்னா ஃபேக்ட் ரிசர்ச் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில், இது ஒரு டேட்டா கம்பெனிங்க, அதில் ஃபினான்ஸ் டீமில் ஒர்க் பண்ணுறாரு. இதுதான் அவரோட முதல் வேலை. இதுக்கப்புறமா சில இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்லையும் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒர்க் பண்ண எல்லா இடங்கள்லையும் காசு விளையாடுற இடங்கள். ஸோ இதனால ப்ரெஷர் அப்படின்றதும் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த உச்சகட்ட ப்ரெஷர்ஸை சமாளித்து ஒரு பெரிய அனுபவத்தை அவர் கற்றுக்கிட்டாப்புல. ஓ, இந்த நேரத்தில் ஃபண்ட் இப்படி தான் வரும், இப்படி தான் வெளியே போகும், இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோலாம் இப்படி தான் இருக்கும்னு ஃபுல்லாக எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிடுறாரு. கார்ப்பரேட் லீலைகளையும் ஃபுல்லாக கற்றுக்கிறாரு. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி உள்ளே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சார்ந்து அப்படின்னா அந்த கம்பெனி எப்படி பிஹேவ் பண்ணுது, அவங்க எவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டை லீகலாக காட்டுறாங்க, எவ்வளோ பணத்தை இல்லீகலாக வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அது இதுன்னு எல்லா கார்ப்பரேட் லீலைகளையும் இவர் தெரிஞ்சுக்கிறாரு. இவர் பண்ணல அந்த டைமில், ஆனால் இவருக்கு தானே கிளைண்ட்டாக வராங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த ஆண்டர்சன் அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறாரு, திருடனுக்கு தேல் கொட்டினா என்ன பண்ண முடியும், கத்தவும் முடியாது, கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியாது, சைலண்ட்டாக இருக்கணும். அது மாதிரி இந்த கார்ப்பரேட் உலகத்தில் எந்தெந்த பெரும் முதலாளிகள்லாம் தப்பு பண்ணுறாங்க, சட்டத்தை ஏமாற்றிக்கிட்டு, அவங்கள நாம் போட்டு கொடுத்துருவோனாக்கா இதில் நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாருங்க. எவ்வளோ வித்தியாசமாக யோசிச்சிருக்காரு பார்த்தீங்களா. இதுக்கு அவரோட ரோல் மாடல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாரி மோர்கோபோலோஸ். இந்த நபரை பற்றி சொன்னால் தனி வீடியோவை போடலாம். அப்பேற்பட்ட ஜித்து இந்த ஸ்கிரீனில் தெரிகிறார்ல, இவர் தான் இந்த ஹாரி. 66 வயசாகுது இப்போ அவருக்கு. இவரும் அதே அமெரிக்காவை சேர்ந்தவர் தான். இவர் இந்த அமெரிக்காவோட மேரிலேண்டில் இருக்க லயோலா காலேஜில் பிஏ படித்தவர். அதுக்கப்புறம் பாஸ்டன் காலேஜில் எம்எஸ் முடித்தவர். நல்லா படித்தவங்க. ஓகேவா? அதை இந்தளவு யோசித்து எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராட் இன்வெஸ்டிகேட்டர் உலக அளவில் பெரிய ஆட்கள் யாருன்னு எடுத்திங்கன்னா அதில் டாமினண்ட்டாக இருக்கவர் ஹாரி தான். அதாவது இந்த பணத்தை பேஸ் பண்ணி இந்த வர்த்தக உலகத்தில் யாராவது விளையாடுறாங்க அப்படின்னா மனுஷன் கண்டுபிடிச்சிருவாப்புல. இந்த போலீஸ் எப்படி திருடனை கண்டுபிடிக்கிறான் ட்ரேஸ் பண்ணி, அதே மாதிரி தான் இவரும் இந்த ஃபினான்ஷியல் வேர்ல்டில் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார். பெர்னி மேடாஃப் ஸ்கேம் ஆக்சுவலாக உலக புகழ்பெற்ற ஒரு ஸ்கேமுங்க இது. இந்த ஸ்கேமை தோலுரிச்சு காட்டினது வேறு யாரும் இல்லை, ஹாரி தான். இந்த ஹாரியை தான் நம்ம நேத்தன் அவர்கள் தன்னோட ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாப்புல, மானசீக குருவாக எடுத்துக்கிட்டாரு. இதே மாதிரி நாமளும் ஃபினான்ஷியல் ஃப்ராடுலன்ஸை ஃபுல்லாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த முதலாளிகளை அப்படியே மையமாக வச்சு நம்ம காசு பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. 2014 வருஷம் நேத்தன் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அப்படின்ற ஃபேர்மை நிறுவுறாரு. இந்த ஃபேர்மை ஃபவுண்ட் பண்ணுறதுக்காக அவர் வெளியிலிருந்துல உதவி கேட்கலங்க, தன்னோட கை காசை போட்டு ஓன் கேபிட்டலில் இந்த ஃபேர்மை ஆரம்பிச்சிட்டாரு. ஃபாரன்சிக் ஃபினான்ஷியல் ரிசர்ச் ஃபேமாக இது ஆரம்பிக்கப்படுது. அதாவது ஒரு இடத்துல கொலை நடந்துருச்சுன்னு வைங்க, அந்த கொலை செஞ்சது யார், இந்த குற்றவாளி ட்ரேஸ் பண்ணுறதுக்காக நிறைய தடயங்களை தேடி போவாங்க பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஷியல்ஸ்லாம். அது மாதிரி ஃபினான்ஷியல் வேர்ல்டில் பெரிய பெரிய லாபம் எதனா நிறுவனம் பார்த்துக்கிட்டே இருக்கு, ஷார்ட் டேர்மில் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு இவ்வளோ காசு எப்படி வந்தது, எப்படி இந்த ஃப்ளோ போயிட்டுருக்கு, இது எல்லா தடயங்களையும் தேடி கண்டுபிடிப்பாங்க. ரீசர்ச் மூலமாக கண்டுபிடிப்பாங்க. இப்பேற்பட்ட ஒரு ஃபேம் தான் இது. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், ஏன்பா நிறைய பேர் வச்சிருக்கலாமே, எதுக்காக அந்த ஃபேமுக்கு ஹிண்டன்பர்க் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்ற டவுட் வரும். அதுக்கான விளக்கத்தையும் சொல்கிறேன். இந்த ஒரு ஏர்ஷிப் இருக்குல்ல, இதை பார்த்துக்குங்க. இந்த ஏர்ஷிப் வெடித்த ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் இந்த ஹிண்டன்பர்க் டிசாஸ்டர். 1937 நடந்ததுங்க. என்னாச்சுன்னா 1925 to 1934 இந்த காலகட்டங்களில் ஜெர்மனோட அதிபராக இருந்தவர் பால் வான் ஹிண்டன்பர்க். இவரோட பேரை தான் இந்த குறிப்பிட்ட ஏர்ஷிப்புக்கு வச்சாங்க. இது ஃபங்க்ஷன் ஆனது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில், ஆனால் இது இயக்குனது ஜெர்மனியர்கள். ஸோ அதனால தான் அந்த நாட்டில் அதிபராக இருந்தோட பேரை இந்த ஏர்ஷிப்புக்கு வச்சுருந்தாங்க. இது பிளான் பண்ண மாதிரியே நல்லா பறக்க தான் செஞ்சுது. ஆனால் லேண்ட் ஆகிறப்ப மிகப்பெரிய தீ பிடிச்சு விபத்து ஏற்படுதுங்க. 13 பயணிகள், 22 க்ரூ மெம்பர்ஸ் உட்பட 35 பேர் உயிரிழக்கிறாங்க. 23 பயணிகள், 39 க்ரூ மெம்பர்ஸ் உட்பட 62 பேர் உயிர் பிழைக்கிறாங்க.
ஹை ப்ரொஃபைல் டிசாஸ்டரா இப்போ வரைக்கும் யூஎஸ் ஹிஸ்டரியில் பார்க்கப்பட்டு இருக்கிறது இந்த டிசாஸ்டர் தான். இப்போ ஏற்பட்ட டிசாஸ்டர் கார்ப்பரேட் உலகத்தில் நடந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பார்க்க முடியுதா? இதனால தான் இந்த ஃபேமுக்கு ஹிண்டன்பர்க் அப்படின்னு பேர் வச்சாப்புல நேத்தன் ஆண்டர்சன். இந்த ஹிண்டன்பர்க் ஃபேமோட முக்கிய கவனம் எங்கே இருக்கும்னா, முதல்ல அக்கௌண்டிங் இர்ரெகுலாரிட்டிஸ், அதாவது ஒவ்வொரு கம்பெனிலையும் ஃபண்ட் எவ்வளோ உள்ளே வருது வெளியே போகுதுன்ற கணக்கை மெயின்டைன் பண்ணுவாங்களே, இதில் ஏதாவது முறைகேடு நடக்குதா, இதுதான் அவங்களோட முதல் நோக்கமாக இருக்கும், இதை கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறமா மிஸ் மேனேஜ்மெண்ட், இந்த கம்பெனியில் நிர்வாக அளவில் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், மேனேஜிங் டைரக்டர் கீழே வர ஒரு சிலர், அந்த டீமு, இது போல நபர்கள் யாராவது தங்களோட அதிகாரங்கள் மூலமாக ஏதாவது சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை ஈடுபடுறாங்களா, இது ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா அன்டிஸ்க்ளோஸ்ட் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது பதிவு செய்யப்படாத இந்த தேர்ட் பார்ட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன், இந்த ஷெல் கம்பெனிஸ் மூலமாக பணம் வருது பார்த்தீங்களா, இதுமாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. இது போல் பண பரிவர்த்தனை எதனா இருந்தால் அதை மோப்ப முடிப்பாங்க. இந்த மூணு தான் இந்த ஹிண்டன்பர்க் முக்கியமாக கவனம் செலுத்துகிற இடங்கள். இந்த ஹிண்டன்பர்கோட டேக் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன்மேட் டிசாஸ்டர்ஸ். இந்த ஏர்ஷிப் டிசாஸ்டர் ஆச்சு பாருங்க, அது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் தான், மனுஷனால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மனுஷ உயிரை எடுத்துருந்துச்சு. இந்த ஃபினான்ஷியல் வேர்ல்டுலையும் இதே விஷயம் நடந்துகிட்டு இருக்குல்ல. ஏன்னா நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக சட்டவிரோதமாக பல பெரும் முதலாளிகள் ஈடுபடுவாங்களே, ஸோ அதை குறிக்கிற மாதிரி தான் மேன்மேட் டிசாஸ்டராக அவங்க டேக்லைனே வச்சுருக்காங்க. இவங்க பணம் பார்க்க துடிக்கிறாங்க அப்படின்னா ஹிண்டன்பர்க் என்ன முதல்ல பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பிளைனிங் த கேஸுங்க. அதாவது அந்த கம்பெனியை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை பற்றி முழுமையான ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்களோட வெப்சைட்டில் போட்டு ஃபுல்லாக உலகத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, பெட்ஸ் அகேன்ஸ்ட் த டார்கெட் கம்பெனி, அதாவது அந்த டார்கெட் பண்ணப்படுற கம்பெனி இருக்குல்ல, இப்போ அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறது அதானி குரூப், ஓகேவா? இது போல் நிறைய கம்பெனி பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நான் போக சொல்கிறேன். இதுமாதிரி அவங்க டார்கெட் பண்ணுற கம்பெனிக்கு எதிராக பெட்டு வைக்க ஆரம்பிப்பாங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹோப்பிங் டு மேக் அ ப்ராஃபிட். இதெல்லாம் நடந்த பிற்பாடு என்ன நடக்கும்? ப்ராஃபிட் பார்க்கறது தான். இப்போ ஒரு குழப்பம் வரும், அது எப்படி இதெல்லாம் நடந்தால் ப்ராஃபிட் பார்க்க முடியும்னு இப்போ தெளிவாக சொல்கிறேன். நம்ம நேத்தன் ஆண்டர்சனை ஷார்ட் செல்லர் அப்படின்வாங்க. இதை பங்குச்சந்தையில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் செல்லிங் அப்படின்ற டேர்ம் ஒன்று இருக்குது. இதனால தான் அவருக்கு ஷார்ட் செல்லர்ன்ற பேர் வருது. இந்த ஷார்ட் செல் பண்ணுற நிறைய பேரும் உங்களால் பங்குச்சந்தையில் பார்க்க முடியும். அதில் ஒருத்தர் தான் இவரும். இவர் தலைமையில் இந்த ஹிண்டன்பர்க் கம்பெனி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸோட வேல்யூலாம் குறைஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை பேஸ் பண்ணி இன்வெஸ்டார் லாபம் பார்ப்பாங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடக்கும், பங்குகளை வாங்குவோம் அதுக்கப்புறம் விற்போம். இது தலைகீழாக நடந்தால் பங்குகளை விற்கிறோம் அப்புறம் வாங்குறதா இருந்தால், புரியல இன்னும் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது இவங்க டார்கெட் பண்ணுறாங்களா ஒரு கம்பெனி, அது சம்மந்தமாக ரிப்போர்ட்டை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிடுவாங்க. அது கண்டிப்பாக அந்த டார்கெட் பண்ணப்பட்டிருக்க கம்பெனிக்கு எதிராக தான் அமைய போகுது அந்த ரிப்போர்ட். ஏன்னா அதுக்கு தான் இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட் வெளியாச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் முதலீட்டாளர்கள்லாம் ஷாக் ஆவாங்க. அந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த ஷேர்ஸ் வேல்யூ அப்படியே டவுன் ஆகிட்டு இருக்கும். இதுதான் இப்போ அதானி குரூப்புக்கும் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 7 கம்பெனிஸ் அவங்களோட ஷேர்ஸ் வேல்யூ அப்படியே காலி ஆகிட்டு இருக்கு. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம், இப்போ அவங்க FPO இஷ்யூ பண்ணியிருந்தாங்க, அது ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. சரி, அதை விடுங்க ஒரு பக்கம். இது போல் ஒரு ஷாக்கான தகவல், ஒரு கம்பெனியோட ஒட்டுமொத்த க்ரோத்தையும் ஷேர் மார்க்கெட்டில் காலி பண்ணி விட்டுருமா, அது இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல. இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டேட்டா அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கல இந்த ஃபேமுக்கு, ஏன்னா இவங்களால தான் ஷேர் மார்க்கெட்டில் அவ்வளோ பெரிய கிராஷே வருது. இதை மனசில் வச்சுக்கிட்டு ஷார்ட் செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட்டுன்னு வித்துட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக உள்ள எடுக்கிறது. இந்த வேலையை பார்த்து தான் பல நிறுவனங்கள் ஆட்டம் காண வச்சிருக்காங்க. அது என்னப்பா பல நிறுவனன்ற, சின்ன சின்ன நிறுவனமாக இருக்கும் அதெல்லாம் அப்படின்னு நினைப்பீங்க. கை வச்சதெல்லாம் பெரிய ஆளுங்க தான். இந்த KGF டேலாக் வருமே, ஏதோ 10 பேர் அடிச்சு டானாவும் நான் கிடையாது, நான் அடித்த 10 பேருமே டான் தானு. லிட்டராக அந்த மனுஷன் அதாங்க பண்ணியிருக்காப்புல. 16 பேர் அடிச்சிருக்காப்புல, 16 பேருமே டான் தான், 16மே பெரிய பெரிய கம்பெனிஸ் தான். இதில் ஹிண்டன்பர்கோட ஐ ப்ரொஃபைல் பெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிக்கு எதிராக தெரியுமா? உலக புகழ்பெற்ற நிக்கோலா கார்பரேஷன் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு எதிராக. கடந்த 2020 செப்டம்பர் மாதம் இவங்க பண்ண சம்பவம் இருக்க ஹிண்டன்பர்க், அந்த குறிப்பிட்ட நிறுவனம் ஆடியே போயிடுச்சுங்க. அந்த நிறுவனத்தை உருவாக்குனர் ஃபோன் பண்ணார்ல, அந்த மனுஷன் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோ விஷயம் நடந்துச்சு அந்த நிறுவனத்துக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நேத்தன் ஆண்டர்சன் அப்படின்ற ஒற்றை நபர் தலைமையிலான அந்த சின்ன டீம் தான், அந்த ஹிண்டன்பர்க் ஃபேம் தான். என்ன ஆச்சுன்னா, இந்த ஹிண்டன்பர்க் ஃபேம் அந்த நிறுவனத்தை டார்கெட் பண்ணிட்டாங்க. யாரை? இந்த நிக்கோலா கார்பரேஷனை டார்கெட் பண்ணிட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரீசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பாட்டுக்கு நேரில் போகிறாங்க, அங்கே ஒர்க் பண்ண பெரிய பெரிய தலைகள் கிட்ட பேசுகிறாங்க, அது மேட்ரை ஃபுல்லாக கறந்துடுறாங்க. அவங்க கறந்துட்டு இருக்க அதே நேரம் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுதுங்க. இந்த நிக்கோலா கார்பரேஷன் இருக்குல்ல, இது தரப்பு இருந்து ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ. அதில் என்ன அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, உலகத்திலேயே இந்த எலக்ட்ரிக் ட்ரக்கை உருவாக்குறதுல நாங்கள் தான் டாப்பில் இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து எங்களோட ப்ராடக்ட் ஒன்று வருது, நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா, அந்த ப்ராடக்ட் வருது. வேகமான வாகனம், இது பிச்சுக்கிட்டு ஓடும். இந்த வாகனத்தோட ஸ்பீடுக்கு வேற எந்த ஒரு ட்ரக்கும் உலகத்தில் ஈடு கொடுக்க முடியாது. என்ன கரடுமுரடான பாதையாக இருந்தாலும் வாகனம் பிச்சுக்கிட்டு ஓடும், அது இதுன்னு பயங்கரமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க. ஹிண்டன்பர்க்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க அந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா, அப்போ தெளிவாக தெரிஞ்சிடுச்சு ஏதோ இன்வெஸ்டர்ஸை கவர்றதுக்காக ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த கம்பெனி சேர்ந்தவங்க. ஆக்சுவலாக இது அவ்வளோ தூரம்லாம் போகிற ஒரு வாகனம் கிடையாது. டெக்னாலஜி, இதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்க டெக்னாலஜிஸ் இருக்குல்ல, அது கூட இவங்க பொய்யா தான் சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக கவர்ன்றதுக்காக
கிடைச்சதுப்பா வீடியோன்னு. இந்த வீடியோ பொய்யானது அப்படின்ட்டு இந்த ஹிண்டன்பர்க் ஃபார்ம் நிறுவனம் பண்ணிடுச்சு. ஸோ தவளை தாவாயில கட்ட மாதிரி ஆயிடுச்சா, அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருதுங்க. இப்போ அதானி குரூப் சொல்லிட்டு இருக்கு பாருங்க, ஓ எங்களுக்கு எதிராக நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்களா, நாங்கள் உங்களை கோர்ட்டில் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரே ஹிண்டன்பர்க். ஆனால் ஹிண்டன்பர்க் என்ன சொல்லியிருக்கு, எங்களுக்கு சந்தோஷம், தாராளமாக கோர்ட்டுக்கு வாங்க, கிளற இன்னும் நிறைய உண்மைகளை நாங்கள் போட்டு உடைக்க ரெடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புரியுதா கனெக்ட் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இதுலேயும் இதே தான் நடந்துச்சு. அமெரிக்க நீதிமன்றத்தில் கேஸ் வந்துச்சுங்க. அங்கே ஃபுல்லாக விசாரிச்சு பார்த்த நீதிபதி என்ன சொல்லிட்டாங்க, உங்களை நம்பி வர இன்வெஸ்டர்ஸை நீங்கள் ஏமாத்திருக்கீங்க, அவங்க கிட்ட இருக்க பணம் உங்களுக்கு தேவை அப்படின்றதுக்காக நிறைய பொய்யை சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுக்காக நீங்கள் இவ்வளோ பணத்தை அபராதமாக செலுத்துங்கன்னு கோடிக்கணக்கான பணத்தை நீதிமன்றம் அபராதமாக விதிச்சது அந்த கம்பெனிக்கு. அது மட்டுமா, இந்த நிக்கோலாவோட ஃபவுண்டர் இருக்கார்ல ட்ரெவர் மில்டன், இவரை ஒரு ஃப்ராடுன்னு நீதிமன்றமே சொல்லிச்சு. நீதிமன்றத்தையே சொல்ல வச்சவர் தான் நேத்தன் ஆண்டர்சன். இது வரைக்கும் நான் சொன்னது ஹை ப்ரொஃபைல் பெட்டுங்க. அடுத்தபடியாக சமீபத்தில் அவங்க பண்ண ஏதாவது சித்திரவேலை நம்ம ஹிண்டன்பர்க் மூலமாக பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ட்விட்டர் இருக்கு பாருங்க, அந்த நிறுவனத்தையே விட்டு வைக்கல ஹிண்டன்பர்க். இந்த ட்விட்டரை எலான் மஸ்க் அவர்கள் வாங்குறதோ டீல் போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ தான் ஹிண்டன்பர்க் உள்ளே வந்துச்சு. உள்ளே புகுந்து அவங்களால எந்த அளவுக்கு ஷார்ட் செல் பண்ண முடியுமோ பண்ணாங்க. அடித்து வேலையை பார்த்தாங்க, அதுலேயும் ப்ராஃபிட் பார்த்தாங்க. இது மாதிரி அவங்க, அதாவது நிக்கோலா, ட்விட்டர், இது மாதிரி ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 கம்பெனிஸ் ஆட்டம் காண வச்சுருக்காங்க. அதில் 16வது கடைசியாக இப்போ வந்து விழுந்திருக்க கம்பெனி தான் அதானி குரூப். இந்த உலக பணக்காரர்கள் பட்டியலில் 3வது இடத்துல இருந்தவர் தான் கௌதம் அதானி. ஆனால் அப்பேற்பட்ட நபர் இப்போ டாப் 10லேயே கிடையாது. அவர் அந்த பட்டியலிருந்து வெளியேற்றப்பட்டதுக்கு காரணமே இந்த ஹிண்டன்பர்க் டீம் இருக்கு, இவங்க தான். நேத்தன் ஆண்டர்சன் இருக்கார் பாருங்க, அவரோட மூளை தான். ஆனால் ரிசர்ச் சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேற லெவலில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நேரம் இருந்தால் இந்த ஹிண்டன்பர்க் வெப்சைட்டில் ஃபுல்லாக அவங்க தொகுத்து கொடுத்துருக்காங்க, அதை ஃபுல்லாக படித்து பாருங்கள். அவ்வளோ புள்ளி விவர தகவல்களை கொடுத்துருக்காங்க. அதிலே தெரியுது எவ்வளோ நாட்கள் இவங்க ஆயிராவது பாடுபட்டுருக்கான்னு சொல்லிட்டு. புரியுது என்ன இடத்துல அவங்களோட சுயநலம் இருக்குது அந்த ஹிண்டன்பர்க்கு, இதை போல் ஷார்ட் செல் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்றதுல. ஆனாலும் அதுக்காக இவ்வளோ மெனக்கட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஏன்னா நாங்கள் ரீசர்ச் பண்ண ஒரு கண்டென்ட்டுமே அதெல்லாம் எங்களுக்கு வழி தெரியுது, அதனால ஓப்பனாக சொல்ல விரும்புகிறேன். இந்த அதானி குரூப்பை பற்றி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த டார்கெட்டட் கம்பெனி பட்டியலில் இந்த ஹிண்டன்பர்க் அதானி குரூப் அப்படி மென்ஷன் பண்ணிட்டாங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு கடந்த 2 வருஷமாக ஆய்வை மேற்கொள்கிறாங்க. ஃபுல்லாக ரீசர்ச் வேலையை அப்படி கொண்டு போகிறாங்க. 2 வருஷம் சொந்த செலவுலேயே 6 நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறாங்க. இந்த ஷெல் கம்பெனிஸ்லாம் அங்கங்கே இருக்கிறதா தகவல் வரும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு 6 நாடுகளுக்கு போகிறாங்க. இந்த அதானி குரூப்போட சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள நேரில் சந்தித்து பேசுகிறாங்க. இதுதான் இந்த ரீசர்ச்சில் பெரிய விஷயமா அமைஞ்சிருந்துச்சு. இதில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரா, அதானி குரூப்போட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ்ங்க அப்படின்னு சொல்லியிருந்தாராம். ஃபேமிலி பிஸ்னஸ்னு முதல்ல அவங்க கேட்குறப்ப, இந்த ஹிண்டன்பர்க் டீம் கேட்குறப்ப சின்னதாக தான் இருந்திருக்கு அதோட வீரியம். அதுக்கப்புறம் அவங்க நூல் பிடிச்சி போகும்போது தான் தெரியுது, எபா இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா குடும்பத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா, அதானி குரூப்பில் பார்த்தீங்கன்னா 22 கீ லீடர்ஸ் இருக்காங்க. இந்த 22 பேரில் 8 பேர் அதானி குடும்பத்தை சேர்ந்தவங்க. இதில் வெளிநாடுகளில் ஷெல் நிறுவனத்தை நடத்திட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, இல்லாத நிறுவனத்தை இருக்கிறதா சொல்லுவாங்க பாருங்க, அதான் ஷெல் கம்பெனிஸு. அப்படி ஷெல் நிறுவனத்தை நடத்திட்டு இருந்ததும் அதானியோட குடும்பத்தினர்னு அப்பட்டமாக அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, யார் யாரெல்லாம் அந்த குடும்ப உறுப்பினர்கள், அந்த 22 கீ லீடர்ஸில் 8 பேர் குடும்ப உறுப்பினர் சொல்லலாம், அந்த 8 பேரில் முக்கியமான 3 பேர் யாருன்னு பிரிக்கிறாங்க. அதில் வர்றவங்க தான் இவங்க 3 பேருங்க. இதில் முதல்ல இருக்கார்ல ராஜேஷ் அதானி, இவர் கௌதம் அதானியோட யங்கர் பிரதர். ரெண்டாவதா இது இருக்கார் பார்த்தீங்களா, இவர் பேர் சமீர் ஓரா, இவர் கௌதம் அதானியோட பிரதர் இன்லா. அண்ட் மூணாவதா இங்கே இருக்கார் பாருங்க, இவர் தான் முக்கியமான பர்சன் இந்த ஒரு கேஸ் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும். இவர் பேர் வினோத் அதானி, கௌதம் அதானியோட மூத்த அண்ணன். இந்த ஹிண்டன்பர்க் டீம் என்ன பண்ணுறாங்க, மற்ற 2 பேரை கூட விட்டுடலாம், வினோத் அதானியை நம்ம கொஞ்சம் ஃபுல்லாக டீட்டெயிலாக கவனித்து பார்க்கலாம், ஏதோ பெரிய விஷயம் அவர்கிட்ட மறைஞ்சிருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவரை ஃபுல்லாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க கண்டுபிடிச்சதா பல விஷயங்கள் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. நான் இன்னொரு டிஸ்க்ளைமரை கொடுத்துட்றேன், நான் கண்டுபிடிச்ச விஷயம் இல்லை, ஹிண்டன்பர்க் கண்டுபிடிச்சது. இதான் அதானி குரூப்போட அபிமானிகள் ஏமலை கோவப்பட போகிறீங்க, அதனால் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். அவங்க அதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வினோத் வசம் இந்த மொரிஷியஸில் மட்டுமே 38 ஷெல் என்டைட்டிஸ் இருந்துச்சாங்க. இந்த ஷெல் என்டைட்டிஸ்னால் குழம்பிடாதீங்க, சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது நான் இந்தியாவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பேன், ஆனால் எனக்கு ஃபண்ட் இன்ஃப்ளோ வேணும், என்னால் பெருசாக இங்கேருந்து லீகலாக எடுக்க முடியாது. இதுக்காக என்ன பண்ணுவேன்னா, வெளிநாடுகளில் எனக்கு கம்பெனி இருக்க மாதிரி இங்கே கணக்கு காமிச்சிருவேன். ஆனால் வெளிநாடுகளில் எனக்கு கம்பெனியே இருக்காது, ஒரு பில்டிங் இருக்காது, வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்காது, எம்ப்ளாயிஸ் இருக்க மாட்டாங்க, எந்த பிஸ்னஸ் ஆப்ரேஷனும் இருக்காது. ஆனால் பேருக்கு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிலேருந்து பணம் எனக்கு உள்ளே வர மாதிரி வெளியே போகிற மாதிரி நான் இங்கே கணக்கு காட்டுவேன். புரியுதா? இல்லாத கம்பெனியை பேஸாக வச்சுக்கிட்டு நிறைய பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருப்பேன். இதுதான் ஷெல் கம்பெனிஸ் அப்படின்வாங்க. இது மாதிரி வினோத் அதானி வெளிநாடுகளில், அதுவும் குறிப்பாக மொரிஷியஸில் 38 ஷெல் நிறுவனங்கள் நடத்திட்டு இருந்ததாகவும், இவரை பேஸாக வச்சு தான் பணம் இந்தியாவில் இருக்க அதானி குரூப்புக்கு கொழிச்சதாகவும் அவங்க சொன்னாங்க. அண்ட் இந்த மொரிஷியஸுக்கு அடுத்தபடியாக வேறு எந்தெந்த நாடுகளில் ஷெல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைப்ரஸ், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சிங்கப்பூர் அண்ட் இந்த கரிபியன் ஐலாண்ட்ஸில் இருக்க ஒரு சில பகுதிகள்.
இப்படி இவ்வளோ பகுதிகளில் ஷெல் கம்பெனிஸை அதானி குரூப் நடத்தினதா மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க ஹிண்டன்பர்க். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், எனக்கே தெரியுது. ஏன்னா இது எல்லாமே ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் வருது. பட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதுக்கப்புறம் வரதெல்லாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இது ஒரு முக்கியமான வரைபடம். இதை வெளியிட்டதும் அதே ஹிண்டன்பர்க் தான். இது என்னன்னா, அந்த வினோத் அதானி இருக்கார்ல, இந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் ஷெல் கம்பெனிஸை நடத்திக்கிட்டு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு, அந்த கம்பெனிஸ்லேருந்து பணம் எப்படி இங்கே வருது, எப்படி சர்க்குலேட் ஆகுது, இதை தான் அவங்க இந்த டயக்ராமில் சொல்கிறாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா வினோத் அதானி கிட்ட இருந்து அதானி ஃபேமிலி பிரைவேட் ஆஃப்ஷோர் ட்ரஸ்ட் அண்ட் கம்பெனிஸ்க்கு வருதுங்க. இங்கேருந்து அப்படியே பணம் போகிற இடம் மொரீஷியஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் ஷெல் என்டைட்டிஸ் இங்கே போகுது. இங்கேருந்து அப்படியே பணம் எங்கே வருதுன்னா அதானி குரூப் லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு வருது. லிஸ்டட் கம்பெனிஸ் ஓகேவா எல்லாமே. இங்கேருந்து பணம் அப்படியே திரும்பவும் அதானி ஃபேமிலி பிரைவேட் ஆஃப்ஷோர் ட்ரஸ்ட் அண்ட் கம்பெனிஸ்க்கு வருது. இந்த சைக்கிளில் தான் பணம் ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. இந்த ஹிண்டன்பர்க் டீமோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, அவங்க இதை செபி வழி தகவல்கள் இதெல்லாம் நம்புறவங்க கிடையாது. டைரெக்டாக ஸ்பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சில புகைப்படங்கள் உங்களால் பார்க்க முடியும். இந்த ஸ்டில் கேமராவில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், செல்ஃபோன் கேமராவில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை கூட உங்களால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு டைரெக்டாக பல இடங்களுக்கு நேரில் விசிட் பண்ணி ஆதாரங்களை திரட்டி வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆதாரத்தில் ஒன்று தான் இப்போ நீங்களும் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆயிரக்கணக்கான டாக்குமெண்ட்ஸை அவங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ரீசர்ச் பேப்பரை பார்க்கும்போதே தெரியுது இவங்க எந்த அளவுக்கு மெனக்கெட்டிருக்காங்கன்னு. சமீபத்தில் அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. இவ்வளோ நாள் சொன்ன பாருங்க இது இதெல்லாம் கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு, அந்த ரிப்போர்ட்டை இப்போ சமீபத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்டோட தலையங்கத்தில் என்ன நம்ம கொடுத்துருந்தாங்க, லார்ஜஸ்ட் ஸ்கேம் இன் கார்பரேட் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துருந்தாங்க. அதாவது கார்பரேட் வரலாற்றிலேயே இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்ததே இல்லை. இதை நிகழ்த்தி இருக்கிற நிறுவனம் அதானி குரூப்னு அடித்து சொன்னாங்க. உலகமே அதிர்ந்து போச்சுங்க, உலகமே அதிர்ந்துருச்சு. இப்போ இருக்கிற ஷாக் வேவ்லேருந்து வெளியே வரவே முடியல. அதானி குரூப்பால் மீண்டு வரவே முடியல. அவங்க இந்த செய்தி வெளியானதுமே அதானி குரூப் என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய நியூஸ் பேப்பர்லாம் ஃபஸ்ட்டு பேஜில் ஆடு கொடுத்தாங்க. இது ஆக்சுவலாக ஏதாவது பெரிய கார்பரேட் நிறுவனம் ஒரு விஷயத்தில் சிக்கினாங்கன்னா அது வழக்கமாக பண்ணுற ஒன்று தான். அதை தான் அவங்களும் பண்ணியிருந்தாங்க. இதுக்காக அதானி குரூப் தப்பு தான் பண்ணிச்சு நான் சொல்லலை, நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நடந்த விஷயங்களை மக்கள் முன்னாடி கொண்டு வந்துடுறேன், நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ரைட்டு. இந்த ஹிண்டன்பர்க் அந்த ரீசர்ச் ரிப்போர்ட்டில் என்னென்ன விஷயங்களை அதானி குரூப்புக்கு எதிராக முன் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டிங் ஃப்ராடில் அதானி குரூப் ஈடுபட்டிருக்குன்னு சொன்னாங்க, ஸ்டாக் மேனிப்புலேஷன்ஸில் அவங்க ஈடுபட்டிருக்கிறதா சொன்னாங்க, அண்ட் மணி லாண்ட்ரிங்கில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் சொன்னாங்க. இங்கே தான் அந்த ஷெல் கம்பெனிஸ் வரும் ஓகேவா. இப்பேற்பட்ட நெகட்டிவான ஒரு ரிப்போர்ட் வெளியானதும் அதானி குரூப்ஸோட ஷேர் வேல்யூலாம் அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ப்ளீட் ஆகுது, அப்படி ஹெவியாக ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு ஷேருமே அதானி குரூப். இதோட தாக்கம் என்னாச்சுன்னா ஒட்டுமொத்த இந்திய பங்குச்சந்தையை கீழே வரதுக்கு காரணமாக அமைஞ்சிடுச்சு. பங்குச்சந்தை இது வரைக்கும் அதானி குரூப்புக்கு மட்டுமே 4 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. எவ்வளோ? 4 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு. எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க. ஒரு ரிப்போர்ட்டு இவ்வளோ வேலையை பார்த்து வச்சிருக்கு. உலக பணக்காரர்கள் பட்டியலில் 3வது இடத்துல இருந்தார் பார்த்தீங்களா நம்ம கௌதம் அதானி அவர்கள். அப்படியே 4வது இடத்துக்கு வந்தார். 5, 6, 7, 8, 9, 10. இப்போ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் பார்த்தப்ப 11வது இடத்துல இருந்தார். ஒரு சாம்ராஜ்யத்தையே இந்த மனுஷன் ஆட்டம் காண வச்சுட்டாரா. இதுக்கப்புறம் வாய்க்கா தகராறு வலுக்காமையாக இருக்கும், அதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதானி குரூப் என்ன சொல்லிட்டாங்க, இந்த ரிப்போர்ட்டை பார்க்குறப்ப எங்களுக்கு ஷாக்காக இருக்குது. எங்கள் நிறுவனத்தை வேணும்னே காலி பண்ணணும், இந்தியாவுக்கு எதிராக செயல்படணுன்றதுக்காக தான் இது போல் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ஃபார்ம் இது போல் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம், கோர்ட்டில் மீட் பண்ணலாம் அப்படின்னு அதானி குரூப் சொல்லுது. ஆனால் ஹிண்டன்பர்க் இதுக்கு என்ன நம்ம பதிலடி கொடுத்தாங்க, பயப்படவே இல்லைங்க. வாங்க சந்திக்கலாம், சட்டப்படி மீட் பண்ணலாம், இதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடியை போர்த்துக்கிட்டு, நம்ம இந்திய தேசிய கொடியை போர்த்துக்கிட்டு கொள்ளையடிச்சிட்டு இருக்க கும்பல் தான் நீங்கன்னு அதானி குரூப்பை இவ்வளோ வெளிப்படையாக சாடி இருக்காங்க. இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை படித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் ஓரளவுக்காச்சும். அதில் முக்கியமான ஒரு சில புள்ளி விவரங்கள்லாம் வந்துச்சுங்க. அதை உங்கள் பார்வைக்கு முன் வைக்கிறேன். அந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக ஓடும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை பாஸ் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஏன்பா ஏதோ ஒரு குரூப்புக்கு பிரச்சனை, ஒரு நபர் சார்ந்த பிரச்சனை, இதை ஒரு கான்டென்ட்டாக எடுத்து இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, இது முதல்ல அப்படி தாங்க இருந்துச்சு. ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கான பிரச்சனை மட்டும்தான் முதல்ல இருந்துச்சு. ஆனால் உள்ளே விசாரித்து பார்த்தா இது பொதுமக்கள் பிரச்சனையாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தெரிய வந்துச்சு. எதை வச்சு சொல்கிறேன்னா, எல்ஐசி, எஸ்பிஐ இந்த 2 தரப்பையும் வச்சு தான் சொல்கிறேன். ஒரு தகவல் சமீபத்தில் பெருசாக கசிஞ்சதுங்க. இது போல் அதானி குரூப்பில் எல்ஐசி 50,000 கோடி ரூபாய்க்கும் மேலே அவங்க பணத்தை ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் அந்த பணம் போச்சு, அதுன்னு தகவல் பெருசாக வெளியே வந்துச்சு. இந்த விஷயம் எல்ஐசியோட தலைமை வரைக்கும் போயிருக்கு. உடனே எல்ஐசி இப்போ சமீபத்தில் ஒரு விளக்கத்தை வெளியிட்டு இருந்தாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, ஆமாங்க அதானி குரூப்பில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணது உண்மைதான்,
ஆனால் அதோட மதிப்பு பல பேர் சொல்கிற மாதிரி அவ்வளோ கோடிகள்லாம் கிடையாது. 36,474 கோடி ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்ஐசி மக்கள் பணத்தை அதானி குரூப்பில் இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது திட்டவட்டமாக தெரிஞ்சிடுச்சு. ரைட்டு. எஸ்பிஐ பற்றி அடுத்த தகவல். இந்த அதானி குரூப் பார்த்தீங்கன்னா பொதுவாக கடன் அதிகமாக வாங்குவாங்க. இப்போ அதானி குரூப் இருக்க பெரிய ஒரு விமர்சனமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தை நெரிக்கிற அளவு கடனை வாங்கி வச்சிருக்கீங்க. ஒருவேளை கம்பெனி எதனா படுத்துச்சுன்னா எப்படி கடன் அடைப்பீங்க? உங்களை நம்பியிருக்க தொழிலாளர்கள் நிலைமை அதுக்கப்புறம் என்னவா வேண்டும் பெரிய விமர்சனம் அவங்க மேலே இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்பேற்பட்ட அதானி குரூப்புக்கு எஸ்பிஐ வங்கி 81,800 கோடி ரூபாய் கடன் இது வரைக்கும் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பணம் எஸ்பிஐக்கு சொந்தமானது கிடையாது. அதில் போட்டிருப்பாங்களா அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸை பேஸ் பண்ணி மக்களோடது. இது ரொட்டேஷனில் மேபி இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிட்டிருக்கு. ஸோ எல்ஐசி எஸ்பிஐ ரெண்டுத்துலேயே இருந்த பொதுமக்கள் பணம் அதானி குரூப்பில் சிக்கியிருக்கு. அதானி குரூப் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் அடிபட்டு இருக்கிறதுனால இழப்பு ஏற்பட்டு இருக்கு. கடைசியில் இந்த எல்ஐசியும் எஸ்பிஐயும் மக்கள்கிட்ட நெகட்டிவான ஒரு தகவலை கொண்டு போயிட்டாங்கன்னா உங்கள் பணம் வராதுன்னு சொல்லிட்டாங்க, என்ன நடக்க போகுது? இதுதான் இப்போ அடுத்த கட்ட பெரிய கேள்வியாக இருந்திருக்கு. இந்த ஒரு சர்ச்சைக்கு தான் இப்போ இருக்க முற்றுப்புள்ளி வைக்கப்படலை. ஆனால் எல்ஐசி இந்த அமௌண்ட்டை மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இதில் அரசு யாரும் டைரெக்டாக இன்வால்வ் ஆக போகுதா, இல்லை உண்மையிலேயே மக்கள் பாதிக்கப்பட போகிறாங்களா, இல்லைனா இது வேற ரூமரா மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்க போதா அப்படின்றதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட ஆரம்பித்த பஞ்சாயத்து எங்கே வந்து நின்றுருக்கு பார்த்தீங்களா? இது இதோடு நிற்கலை, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. இந்த ஆம் ஆத்மி கட்சி இருக்குல்ல, அதை சேர்ந்த முக்கியமான எம்பி ஒருத்தர் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காப்புல. அதில் என்ன சொல்லியிருக்காரு? அதானியோட பாஸ்போர்ட்டை பறிக்கணும்னு சொல்லியிருக்காரு. எப்பேற்பட்ட விவிஐபி இந்த பர்சன். உங்களுக்கு இவரை பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் ஒரு விவிஐபி இவரோட பாஸ்போர்ட்டை பறிக்கணும் அப்படின்றாருங்க. ஏன் அப்படின்றதுக்கான விளக்கத்தையும் அவர் கொடுத்துருக்காரு அதே கடிதத்தில். அதாவது இவரும் இதுக்கு முன்னாடி தப்பிச்சு போனாங்களா நிறைய பேர், அதேமாதிரி இந்தியாவோட தப்பிச்சு போயிட்டாங்கன்னா அப்படின்றாரு. யார் யார்? நம்ம விஜய் மால்யா, நீரவ் மோடி, அதுக்கப்புறம் ஒரு சிலர். இவங்க வரிசையில் இவரும் வந்துட போகிறாரு. ஸோ அவரோட பாஸ்போர்ட்டை முதல்ல பிடிங்கி வைங்க அப்படின்ட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் மேலே ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காப்புல. இப்போ பட்ஜெட் கூட்டத்தோட தொடங்கியிருக்குல்ல, இதை அப்படியே பேஸாக வச்சுக்கிட்டு நாடாளுமன்ற கூட்டுக்கூட விசாரணைக்கு அரசு உத்தரவிடணும்னு கேட்டிருக்காருங்க. எதை பற்றி விசாரிக்கணுமா? இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் இருக்குல்ல, அதானி குரூப்புக்கு அகேன்ஸ்டா, அதை பற்றி விசாரிக்கணுமா? இவ்வளோ விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு அதானி குரூப்பை சார்ந்து. ஆனால் அதானி அவர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ட்விட்டர் பேஜில் ஒரு ஃபோட்டோவை வெளியிட்டிருக்காருங்க. இவர் யார் தெரியுதா? அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான். அவர் தான் கௌதம் அதானி. இவர் இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. இவர் கூட அவர் இருக்க மாதிரி தான் அந்த ஃபோட்டோ எடுத்து கௌதம் அதானி அவரோட பேஜில் வெளியிட்டிருக்காப்புல. அந்த ஃபோட்டோக்கு மேலே அவர் என்ன கேப்ஷன்ஸ் இட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட் ஆஃப் ஹைஃபா இருக்குல்ல, இந்த ஹைஃபா துறைமுகம் இது அதானி குரூப் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த டீல் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சந்தோஷத்தில் தான் இந்த ஃபோட்டோவை எடுத்து அவர் வெளியிட்டிருக்காப்புல. இந்த மெடிட்டரேனியன் சீ லாஜிஸ்டிக்ஸில் இதுக்கப்புறம் அதானி குரூப் மூலமாக ஒரு புரட்சியை ஏற்படுத்தப்படுன்ற மாதிரி தான் இந்த ஃபோட்டோவை அவர் வெளியிட்டிருக்காரு. ஆக்சுவலாக இந்த ஒரு ஃபோட்டோவை இந்த நேரத்தில் வெளியிட்டதுக்கான காரணமாக நிறைய நிபுணர்கள் இருப்பாங்களா, பொருளாதார நிபுணர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா அதானி குரூப்போட ஷேர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ப்ளீட் ஆகிட்டு இருக்கு, அந்த ப்ளீடிங்கை ஓரளவுக்கு குறைக்கணும், இழந்த ஷேர் வேல்யூவை திரும்ப மேலே கொண்டு வரணும். அப்படின்னா இது போல் பாசிட்டிவான விஷயங்கள் அடிக்கடி வெளியே வரணும். ஏன்னா இந்த குவார்டர்லி ரிசல்ட்லாம் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு நிறுவனமும் குவார்டர்லி ரிசல்ட்டை வெளியிடுவாங்க. அதில் அந்த நிறுவனம் நல்லா ப்ராஃபிட் பார்க்குதுன்னா அந்த நிறுவன ஷேர்ஸ் மேலே முதலீட்டாளருக்கு நம்பிக்கை வரும், அவங்க அதிகமாக வாங்க ஷேர் வேல்யூ மேலே போகும். இது பேசிக்கான ஒரு ப்ரொசீஜர். இப்போ அதானி அவர்கள் அதை தான் ஆரம்பிச்சிருக்காரு. இது போல் பாசிட்டிவான விஷயங்கள் வெளியே வர அதானி குரூப்போட ஷேர் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுன்றதுக்காக தான் அவர் இது போல் ஃபோட்டோஸை போடுறதா அவங்க சொல்கிறாங்க. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஹிண்டன்பர்க் சொன்னது எல்லாமே உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா, இதை மத்திய அரசு முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்துறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரும் புள்ளிகள் சிக்க வாய்ப்பு இருக்குது. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சொல்கிறேன், எனக்கு மனசில் ஒன்று தோணுது, இது உண்மையாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.